அஜித்குமார் மரண வழக்கில் தொடர்புடைய 5 காவலர்களையும் 2 நாள் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனிப்படையை சேர்ந்த 5 காவலர்களை காவலில் எடுக்க சிபிஐ மதுரை மாவட்ட நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அஜித்குமார் மரண வழக்கில் தொடர்புடைய 5 காவலர்களையும் 2 நாள் சிபிஐ காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரங்கள். திருப்புவனம் மணப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக 5 தனிப்படை காவலர்களை 2 நாள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக மதுரை தலைமை நீதித்துறை நடுவர்மன்றம் உத்தரவு வழங்கி இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மணப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கரமணிகண்டன் உள்ளிட்ட 5 பேரை சிபிஐ தரப்பில் ஏற்கனவே போலீசார் கைது செய்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டது. சிபிஐ தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். நேரடியாக மணப்புரம் சென்றும் விசாரணை நடத்தினார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த 5 தனிப்படை காவலர்களையும் அவர்கள் எடுத்து காவலில் விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் மன்றத்தில் நேற்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு தாக்கலின் அடிப்படை இன்று நீதிபதி செல்லப்பாண்டியன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த 5 காவலர்களும் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு காவலில் செல்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் அவர்கள் விசாரணை செல்வதற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இவர்களை மருத்துவ பரிசோதனை செய்து அவர்களை மீண்டும் ஒப்படைக்கும் போது மருத்துவ சான்றிதழும் ஒப்படைக்க வேண்டும். சிபிஐ காவலில் விசாரிக்கும் போது அவர்களை துன்புறுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை விதித்து தற்போது அவர்களுக்கு சிபிஐ காவலில் உத்தரவிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.